ஓமிக்கினிச்சராக போற்றிவோம் நோக்கர்னாரில் போட்டு ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசிக்கு விதி மாறுது, புதிய வழி பிறக்குது, மறுபறிவு எடுத்து வரீங்க, நல்லா இருக்குங்க. கோச்சாரத்தில் கொஞ்சம் கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தது. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தார். கொஞ்சம் விரயம் இருந்தது, அலைச்சல் இருந்தது, டென்ஷன் இருந்தது, தேவையில்லாத மனக்கவலைலாம் இருந்தது. எல்லாம் சரியாக போயிடும். இன்று முதல் 25/6/2025 சர்வ அமாவாசை ஆணி 11ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து நல்லாயிருக்கும். புண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, எல்லாம் சேர்ந்து கிடைக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல, சூரியன், சந்திரன், குரு, அருமையான அமைப்பு. கஜகேசரி யோகம், சிவராஜ யோகம், அமாவாசை யோகம், சிவசக்தி யோகம். 2ஆம் இடம் வழுக்குது. தானா குடும்ப வாக்குஸ்தானம் வழுக்குது. பேச்சில் நல்லா இருப்பீங்க. உங்கள் பேச்செல்லாம் தட்டி கழிச்சவங்க இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். வருகிற காலம் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் நல்லா இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். கை கெட்டிய தூரம் காசு பணம் இருக்கும். பாக்கெட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணப்பிரச்சனை இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் அனுசரித்து போவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிறவர்கள் நல்லா படிப்பீங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் தான் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 கூடியவன் 2க்கு 2ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. ஸோ 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் அப்படியே வேலை செய்யும். 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 2ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், வக்கீல், ஜோதிடர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இப்படி நிறைய பேர் பேச்சை மூலதனமாக போட்டு செய்வாங்க. அதாவது என்ன, அவங்க வேலை பேச்சை மையப்படுத்தி இருக்கும். டீச்சர்னால் என்ன, பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறது என்ன, பேசுகிறது தானே. இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக புதன் வாக்குஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. கடகத்தில் இருக்கிறாரு. ஒரு நீர் ராசியில் இருக்கிறாரு. நல்ல பொறுமையாக நிதானமாக இருப்பீங்க. சரியா நேர்களே, கடல் கடந்து போனவர்கள், வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டுக்கு வேலையில் வியாபாரம் பண்ணுறவங்க, அது மாதிரி வெளிநாட்டில் போய் அதர் ஸ்டேட்டில் டீச்சர் வேலை பார்க்குறவங்க, அதர் ஸ்டேட்டில் கவுன்சிலிங் வேலை பார்க்குறவங்க, வெளியுறவுத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லாயிருக்கும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. ஆள் கபடியாக இருப்பீங்க. கழுவுற மீனில் நல்ல மீனாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மறுபறிவு எடுத்து வர்றதுக்கு புதன் நல்ல பலனை கொடுக்குறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. சனி பகவானுக்கு கோணத்தில் இருக்கிறார். சனியும் புதனும் கோணத்தில் வர்றது மிகச்சிறப்பு தான். அதுபோல் சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. ஸோ சனி, சுக்கிரன், புதன். சனிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்துல புதன். இவங்க 3 பேருமே ஒரு நட்பு நிலைமையில், நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதில் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல ஒரு நுட்பமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே தெரிஞ்சு செய்வீங்க. அறியாமல் செய்ய மாட்டீங்க. அறிஞ்சு தெரிஞ்சு செய்வீங்க. பிரச்சனை வராது. ஒரு மனிதனுக்கு தாங்க பிரச்சனையே தான். என்னென்னா, ஒரு காரியத்தை தெரியாமல் செஞ்சிருது. அதனுடைய நுட்பம் என்ன, அதனுடைய நெளிவு சுழிவு என்ன தெரியாமல் செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிட்டு நிற்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. சின்ன விஷயம் செஞ்சாலும் சிறப்பாக செய்வீங்க. அதுபோக கவலைகள், மனதில் எந்த கவலையும் இருக்காது. நல்ல விதமாக இருக்கும். தொழில் வர்த்தகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக கையில் காசு பணம் இருக்கும். சகோதர வழியில் நல்லா இருக்கும். உடன் பிறந்த தம்பி தங்கச்சி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அதுபோக 11ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, 11ஆம் இடமும் சனி பகவான் தான் இருக்கிறாரு. சரியா, 12ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வர்க்கம் அடைகிறார். ஜூலை 12க்கு மேலே. ஸோ ஜூலை 12 வரைக்கும் மூத்த சகோதர வழியிலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளை வெல்லுவீங்க. உங்களுக்கு எதிர்விகள், உங்களுக்கு ஆகாதவர்கள், உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்களுக்கு ஆகாதவர்கள் யார் இருந்தாலுமே அவங்கள அடித்து தூள் கலப்பிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மந்திரம் கால் மதி முக்கால். என்னதான் இறை வழிபாடு, பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே இந்த மணி அடிக்குது. நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது. பூஜை புனஸ்காரம் இருந்தாலுமே மதியால் அனைத்தையும் சாதிப்பீங்க. சரியா, அதனால் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி நுட்பமாக இருப்பீங்க. மதிநுட்பமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி நல்ல செயலாற்றுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, புதன் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டவன். இன்று முதல் வளர்பிறை. இன்று மதியம் 5 மணிக்கு மேலே வளர்பிறை சந்திரன். ஏன்னா மதியம் 5 மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்குது. அதுக்கு மேலே சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆயிடுவார். நல்ல அமைப்பு. சந்திரன் ராசிக்கு 3 கூடியவன். தைரிய வீரிய காரிய சனாபதி. அடுத்தடுத்து நல்ல நன்மைக்கு வராரு. புதன் கூட சேர்றாரு, செவ்வாய் கூட சேர்றாரு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கூட சேரும்போது 4ஆம் இடத்துல அந்த சந்திரமங்கல யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கும். தாய் வழி உறவு நல்லாயிருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாயும் நீர்காரகன் சந்திரனும் சேரும்போது விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம், தோட்டம், தோப்பு இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக தென்னந்தோப்பு சம்மந்தப்பட்டவர்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய பலன்கள் கிடைக்குதுங்க. சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ஸோ
புதனும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க, ஆசபாசமாக இருப்பீங்க. தமிழ் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் தமிழ் படித்தவர்கள், தமிழ் இலக்கணம் இலக்கியம் படித்தவர்கள், தமிழ் பண்டிட், தமிழ் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், தாய்மொழி தமிழை கொண்டவங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க, கதை கவிதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக அருமையான அமைப்பாக இருக்குது. இவங்களுக்குலாம் ஒரு புனர்ஜென்மம் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அடுத்து புதன் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. புதன் வந்து அடுத்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் நல்ல அமைப்புக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறதா கொஞ்சம் சிக்கல். 6ஆம் இடத்துக்கு போனாலுமே அந்நேரம் சுக்கர நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. ஸோ புதனுடைய நிலைமாவது வருகிற புரட்டாசி மாதம் வரைக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் எப்படி சார்? அருமையான அமைப்பு. 1 6 கூடையவன் ராசியில் இருக்கிறார். உத்தியோகத்து போகிறவங்களும் சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்து போகிறவங்க மிக நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடம் சிறக்குது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக குடும்பத்தில் பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை, சண்டை, உட்பூச்சல், சடவு, சங்கடம் எதாக இருந்தாலும் சரியாக போயிடும். 2 பேரும் நட்பாக இருப்பீங்க, நன்மையாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி திருமண அமைப்புகள் கைகுடிக்கு வரும். திருமணம் இந்த ஆடி மாதம் முகூர்த்தம் இருக்குது, இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு மேலே தான் நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க. மற்ற வேலையை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் பார்க்குறது, அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, மற்ற வேலையெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் நல்ல அந்த காரியங்கள்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அப்பல்கென்று பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு. சரியா? ஒரு நில ராசியிலேருந்து நீர் ராசியில் பார்க்குறது அருமையான அமைப்பு. சுக்கிரன் இயல்பாக இருப்பாருங்க. தான் சொந்த வீட்டில் மாளவிய யோகத்தில் இருக்கிறதுனால ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு. நீங்களும் நல்லா இருப்பீங்க, தேஜாத்தான் இருப்பீங்க. உடல் மனமும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ட்ரெஸ் கோட் நல்லா போட்டுக்குவீங்க, அழகுபடுத்திக்கிறீங்க. குறிப்பாக ரிஷபராசி பெண்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால 12 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அபூர்வ நிகழ்வு நடக்கும். 12 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சுக்கிரன் ராசிக்கு வருவார். ஸோ 12 மாதம் 1 இயர் கழித்து உங்கள் ராசிக்கு வந்திருக்குது நல்ல அமைப்பு தான். தனித்த சுக்கிரனாக இருக்கிறாரு. சரியா? சூரியன் புதன் இல்லாமல் தனித்த சுக்கிரனாக இருக்கிறாரு. 1 மாதம் முழுக்க தனித்த சுக்கிரனாக தான் இருக்கிறாரு. 25/6/2025 ஆணி 11 புதன்கிழமையிலிருந்து 24/7/2025 ஜூலை 24 வரைக்கும் தனித்த சுக்கிரனாக இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போனாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல போய் குருவோட சேருவார். ஸோ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசியில் சுக்கிரன் இருக்கிறது சூப்பராக பார்க்கப்படுகிறது. முகத்தில் ஒரு கலை இருக்கும், வசீகரம் இருக்கும், தேகம் நல்லா இருக்கும், திடகாத்திரமாக இருப்பீங்க, நோய் நொடி அண்டாது, நல்லா பகட்டாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் வசதிலாம் இருக்கும். பொண்ணுன்னா என்ன? நகை தான். நகை நட்டு வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். நகை ரேட்டு வேறு இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்கிறாங்க. அது கொஞ்சம் கூடியிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 2-3 நாளாக குறைஞ்சிருக்குன்னாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போய் வாங்க. சரியா? பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நிதானம் இருக்கும், பலதரப்பட்ட யோகம் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும். சுக்கிரன் ஒரு வாகனத்துக்குள்ள கிரகம். அதனால் வண்டி வாகனம், நிலம், வீடு, மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலமலன்னு முடியும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். கட்டட கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர், ஹோல்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வாழ்வு புதுசாக இருக்குங்க. இந்த வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் ராசிக்கு வந்துட்டார். அதனால் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, ஒரு மறுபடியும் எடுத்து வரீங்க. சரியா? பட்ட துன்பமெல்லாம் போதும், கஷ்டமெல்லாம் போதும், இனிமேல் எனக்கு கஷ்டம் இல்லை, நான் ராஜாவாக இருப்பேன். என் ராசிநாதன் ராசியில் இருக்கிறாரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி 9-10 கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதனுக்கு கோணத்தில் இருக்கிறாரு. புதன் இயற்கை சுவர், அவரும் அடுத்து நல்லது செய்கிறவர். 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். சரியா? ஒரு தைரிய வீரிய சாணத்தில் புதன் இருக்கிறது நல்லதான். கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். திரைப்படத்துறையில் சேர்ந்தவர்கள், குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். கடகத்தில் இருக்கிறதுனால திரைப்படத்துறையில் பெண்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் திரைப்படத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். கலை, ஓவியம், ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பேசி நடிக்கிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடல்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மியூசிக் டேரக்டருக்கு நல்லாயிருக்கும். சரியான இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சுகஸ்தானத்திலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கர்மஸ்தான, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் செவ்வாய் ரிஷபத்துக்கு அந்தளவுக்கு கடுப்பானங்களை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். சரியா? கூடி குழாவி கெடுக்கிறவர் செவ்வாய். யாருக்கு? ரிஷபராசிக்கு. ஏன்னா 7-12 கூடியவன். 7ஆம் இடம் கூடி குழாவுறது, 12ஆம் இடம் செலவாக கொடுக்குறது. அதனால் செவ்வாய் உங்களுக்கு கூடி குழாவி செலவாக கொடுப்பாரு. இருப்பினும் அது அதிநட்பப்பட்டு தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. கேது அவரோட சேர்ந்து சூட்சுமாவில் இருக்கிறதுனால இசை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். இசையமைப்பாளர்கள், இசைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல வரியாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பரால் உதவி இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. பெண்களுக்கு வெளியே போய் வேலைகள் பார்ப்பீங்க. புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தை புதன் பார்க்குறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறது நல்லா. 9 கூடியவன் 11ஆம் இடத்துல இருக்கனால பெண்களுக்கு கர்ப்பம் பறிக்கிறதுக்கு, குழந்தை பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நேரில் இருப்பினும் பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில். பேர் என்ன? ரிஷபராசி பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதா இருந்ததுன்னா பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குழந்தை லேட்டாக பிறக்கும், ஆனால் கருத்தரிக்கிறது இந்த காலகட்டத்தில் அது நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? ரைட்டு. குளிஞ்ச சரீரம் இருக்கும். எதுவுமே குளிர்ச்சியாக சாப்பிடுவீங்க, உஷ்ணமாக சாப்பிட மாட்டீங்க. அது நல்லது தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வெயில் காலம் முடிஞ்சு காற்றடி காலம் வரப்போகுது, காற்று காலம் அடுக்குது. அதனால் இந்த நேரத்தில் உஷ்ணமான சாப்பாடை சாப்பிடாதீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல வேறு சூரியன் இருக்கிறாரு. உஷ்ண சாப்பாடை குறைச்சிருங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. கரெக்டாக வருது பார்த்தீங்களா? சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரும். உடல் வெப்பம் அடைகிறது, தலை சூடு, கண்ணு சூடு,
அப்புறம் மோசன் போகிற இடத்துல பிரச்சனை, கடுக்கிறது, நீர் கடுக்கிறது, இப்படி சில பிரச்சனைகள் வரும். அதனால் உஷ்ணமான சாப்பாடை தவிர்த்துருங்க. குளிர்ச்சியாக சாப்பிடுங்க, சீதோஷ்ணமாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சரியாக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். முன்கோபம் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு அருமையாக இருக்குங்க. அடுத்த வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது, நல்லாவும் இருக்கிறது. வருமானத்தில் நல்ல ஒரு உயர்க்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப தொழில் வழிவழியாக குடும்ப தொழில் செய்கிறவங்க, பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதுபடி உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பணிச்சுமையும் குறையும். ஏன்னா 6 குடையும் ராசியில் இருக்கிறனால பணிச்சுமை கொஞ்சம் கூடையும். உறவு ரிலேஷன்ஷிப்பில் இந்த சிக்கல்லாம் சரியாக பெறும். சில பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குருவோட சூரியன் சந்திரன் செய்கிறது நல்ல விசேஷம்தான். அதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். கடன் யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரும். ஏன்னா 6 குடையும் ராசியில் இருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெற்றி பெறுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வெற்றி ஈஸியாக கிடைக்கும். ஆனால் குறுக்கு வழிக்கு பயன்படுத்தாதீங்க. குறுக்கு வழியில் தான் வெற்றி பெறணும்னு நினைக்காதீங்க. எதுலையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிடிக்காத நண்பர்கள் கூட உங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிடுவாங்க. சரியாக பிடிக்காத உறவுகள் நண்பர்கள் கூட நேராக இணக்கமாக போவாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள்லாம் போடுவீங்க. மாஸ்டர் ப்ராஜெக்ட் இருக்க தான் செய்யும். அதுபோல் உத்தியோகத்தில் மேலதிகாரியோடைய சப்போர்ட் இருக்கும். உடன் வேலை பார்க்குறவங்க சப்பார்டினேட் சக ஊழியர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்க. சரியாக ஒரு தூண்டுதலாக இருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுக்குருவாங்க. இவர் நல்லா வேலை பார்க்குறாரு, இவரை மாதிரி நம்மளும் இருக்கணும்னு மற்றவங்களுக்கு மாடலாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பீங்க. அது நல்ல ஒரு எட்டத்தை கொடுக்கும். குடும்ப சொத்து மூலம் பணம் கிடைக்கும். சரியா, அது நல்ல விதமாக பார்க்கப்படும். குடும்ப சொத்து, தாய் வழி சொத்தோ தகப்பன் வழி சொத்தோ, அது மூலிமா பலன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நல்லாயிருக்கும். சரியா, நேரில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா நல்ல லாபமாக இருக்கும். எதுவுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை 1க்கு 2 தடவை யோசனை பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில். அவர் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ ராசிக்கு 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பார்வை இருக்குது. அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. சனி ராகு பார்வை இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாட வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தான் ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புது வாழ்க்கைக்கு போனாலுமே இப்போதைக்கு வழிபாடு எல்லா பிரச்சனையும் தீரணும்னா கற்பனசாமி வழிபாடு தான். அந்த டேட்டை சொல்கிறேன். அந்த டேட்டில் அந்த வழிபாடு பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பழைய வீடியோ போட்டிருக்கிறேன். 18 படிமேடு சத்தியம், கற்பனசாமி இது நடந்தே தீரும்னு ஒரு சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் சில தகவல் சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் இந்த வீடியோ வாயிலாக சில தகவல்களை சொல்கிறேன். வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை, சரியா, 28/6/2025 பூச நட்சத்திரம். கண்டிப்பாக அன்றைக்கி கற்பனசாமியை கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை ரிஷப ராசிக்கு நல்ல நாளுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 9-10 கூடியவனுடைய நாள், தர்ம கர்மாதிபதியோட நாள். பூச நட்சத்திரம், சனிப்பவன் நட்சத்திரம். அன்றைக்கி இரவு 8 to 9 கற்பனசாமி கோவிலுக்கு போங்க. கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். அருமையான அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முடிஞ்ச அந்த வீடியோவில் போடுறேன். அந்த சாஃப்ட் காப்பி எடுத்து போடுறேன். ஓம் கற்பனசாமி துணை, ஸ்ரீ கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா காலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனையை நம. இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கற்பனசாமினா நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக நினைக்காதீங்க. கற்பனசாமி கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திருஷ்டி இருக்காது. ஏன்னா இப்போ ராசிக்கே திருஷ்டி இருக்குது. ராசியை சனி பகவான் பார்க்குறாரு, 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு. 12/7 மேலே ஒரு மாற்றம் இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 12க்கு மேலே வக்கரமாய் பின்னோக்கி போகிறதுனால கொஞ்சம் ராட்சசன் கிடைக்கும். இருப்பினும் சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால கற்பனசாமி வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். மாதம் ஒரு சனிக்கிழமை போங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போங்க. அதை தான் 28ஆம் தேதி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பஞ்சாங்கம் பார்த்து 28/6/2025 சனிக்கிழமை பூச நட்சத்திரம். அன்றைக்கி இரவு 8 to 9 கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. 2 எலுமிச்சை மலம் வாங்கிட்டு போங்க. ஒரு பழத்தை கோயிலில் கொடுத்துருங்க, ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுப்பாரு, வீட்டில் வச்சுருங்க. எப்போவுமே வீட்டில் மந்திரிச்சு எலுமிச்சை மலம் இருக்கிறது நல்லது. அதுபோக கருப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க. ரிஷபராசி கட்டிக்கலாம். சரியா, சில பேர் சொல்லுவாங்க கருப்பு கயிறுலாம் கட்டக்கூடாதும்பாங்க. அந்த ராசி கட்டக்கூடாது, இந்த ராசி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருப்பு கயிறு யார் வேணாலும் கட்டலாம். ஏன்னா கருப்புங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு. இருக்கிற நேரத்திலே கருப்பு முக்கியமானது. சரியா, கருப்பு தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். நம்ம தலைமுடி கருப்பு, கண் புருவம் கருப்பு, நம்ம உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே இருட்டு தான். கருப்பு இருட்டுக்குள்ளே தான் இருக்குது. இருட்டுனால கருப்பு தான். நம்ம தாயோட கருப்பையில் இருந்தோம், கருப்பையும் இருட்டு தான். சரியா, இறந்த பின்னாடி இந்த மாயையான எதிர்காலமும் இருட்டு தான். ஸோ இருட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ கருப்புங்கிறது நம்ம தட்டி கழிக்க வேண்டாம். சரியா, நீங்கள் அதனால் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். சரியா, உடம்புல கருப்பு கயிறு இருக்கிறதுனால காற்று கருப்பு எதுவும் அண்டாது.
அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா இடுப்பில் வந்து அரைஞான் கயிறு போடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆண்கள் பெண்கள் இடுப்பில் அரைஞான் கயிறு போட்டுக்கிறாங்க. அவங்க இந்த ராசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உடம்புல கருப்புன்னு ஒன்று இருக்கணும், கருப்புடைய சின்னம் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கருப்பு கயிறை வலது கையில் கட்டிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து வந்து 28ஆம் தேதி முடியாதவர்கள் 5/7/2025 சனிக்கிழமை போகலாம். சுவாதி நட்சத்திரம் அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அருமையான அமைப்புங்க. அன்றைக்கி பொறுத்து யோகமாக இருக்கும். 6ல் இருக்கிற சந்திரன் நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, நல்ல பலங்களை கொடுப்பார். காரியம் அனுகூலமாக இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலமாக இருக்கும், உத்தியோகத்து பொருட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லபடியாக இருக்கும். ஸோ 5/7/2025 கற்பனை சாமி கும்பிட்டிங்கன்னா வேலை தேடுறவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு போக யோகம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம், எனக்கு உடல்நல சரியில்லை சார், கொஞ்சம் நான் வந்து சங்கடப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லபடியாக வரும். அடுத்து வந்து 15/7/2025 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அருமையான அமைப்பு. சரியா, தொழில் நல்லாயிருக்கும். அன்றைக்கி கோயிலுக்கு போகலாம். கருப்பசாமி கோயிலுக்கு ஜூலை 15ஆம் தேதி. சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் தான், நல்ல அமைப்பு தான். பொதுவாக கருப்பணசாமி கோயிலுக்கு கிழமைகள் எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகலாம். நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சனி நட்சத்திரம், இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திரத்துக்கு போகலாம். ராகு நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். கேது நட்சத்திரம் அசுபதி, மூலம், மகம். செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசம். சனிபவ நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 12 நட்சத்திரம் வர அன்றைக்கி கற்பனசாமி கும்பிட்டிங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு வரப்பிரசாதம், அருள் பிரசாதம் கிடைக்கும். அந்த இறைவனுடைய 18ஆம் படி கற்பனசாமியுடைய அருள் அப்படியே கிடைக்கும். கற்பசாமி அருள் கிடைச்சுன்னா என்னென்னா காரிய தடங்கள் இருக்காது. இது ஒரு பெரிய விஷயம். காரிய தடங்கள் இருக்காது, சக்ஸஸ் இருக்கும். பில்லி சூனியம் பிரச்சனை இருக்காது, மற்றவங்க கண் திருஷ்டி இருக்காது, மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறது, கண்ணு படுறது, வயிற்றுச்சப்படுறது இதெல்லாம் இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை நெகட்டிவ் வைப்ரேஷன் காலியாக போயிடும். அந்த எதிர்மறை வலையை வந்து கற்பனசாமி வந்து அறுத்து எரிஞ்சிருவார். வீச்செருவாலை வச்சு அறுத்து எரிஞ்சிருவார். சரியா, எல்லாமே கண்ணு அந்த காது கருப்பு, கண்ணு மூக்குங்கிறாங்கல்ல, மற்றவங்க செஞ்சது வச்சது பீடை என்ன இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி தெளிவான ஒரு இதாக இருக்கும். ஆள் வந்து ஜெயிஜாண்டிக்காக இருப்பீங்க. நேர்மறை சிந்தனை, நல்ல எவர் கிளீனாக இருப்பீங்க. அப்படியே பளிங்கு தண்ணி மாதிரி இருப்பீங்க. சரியா, அதுக்கு கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா எல்லாமே அத்து போயிடும். உங்களை சுற்றி இருக்கிற பீடை தேவையில்லாத எல்லாமே அத்து போயிடும். சரியா, ஆள் ஓவியமாக அழகாக மாறிடுவீங்க. இதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நான் எதுக்கு விடுதோறும் மனக்கிட்ட சொல்கிறேன்னா, இதை செஞ்சால் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, கிருத்திகவோ மிருகசீரிசமோ ரோகிணியோ, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, வழிபாடு தான் முக்கியம். அந்த நேரங்காலம் பார்த்து அந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். நேரம் பார்த்து கதவை தட்டணும், அப்போ தான் திறக்கும். திறந்த நேரம் பொன்னான நேரமாக இருக்கும். சரியா, இன்றைக்கி புதன்கிழமை நல்ல நேரமாக பார்த்து கதவை தட்டுறேன். ரிஷபராசிக்கு நல்லபடியாக வாங்கி வச்சுக்கோங்க. வீடியோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு தகவல், நல்ல தகவல் சொல்லுவேன், ஒரு நல்ல நாளை சொல்லுவேன். அந்த நாளை பிடிச்சிட்டு அன்றைக்கி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லைக் பண்ணுங்கள் அனைவரும். இவ்வளோ நேரம் அந்த 17 நிமிஷம் பார்த்தவர்கள் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். நான் கமெண்ட் பாக்ஸில் ரேண்டமாக பார்த்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு கோச்சாரத்தில் என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து 22/7/2025 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். அன்றைக்கும் போகலாம். அருமையான அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், எதிர்பாராத பணம் வரும். சரியா, இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும். ஸோ அந்தந்த நாள் அன்றைக்கி சந்திரன் எங்கெங்கே ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அந்த அன்றைக்கி போய் நம்ம கற்பனசாமி கூப்பிட்டோம்னா அந்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா, அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் கொஞ்சம் பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். அன்னன்னைக்கு கும்பிட்டிங்கன்னா அந்தந்த காரியங்கள் நிறைவாகும். பொதுவாக கற்பனசாமி கும்பிட்டிங்கன்னா ஆள் நல்லா இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, ஒரு புது ஜென்மம் எடுத்த மாதிரி வருவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாதெல்லாம் போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சக்தி போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற இருள் அகற்றப்படும். உங்கள்கிட்ட இருக்கிற மாயை அகற்றப்படும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத கவலைகள், கஷ்டங்கள், துக்கம், துயரம் எல்லாமே துடைத்து எறியப்படும். ஆள் வந்து அப்படி ரெஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. ஒரு கண்ணாடி ஜாடியை நம்ம சுத்தம் பண்ண மாதிரி. சரியா, ஒரு கண்ணாடி ஜாடியை சுத்தம் பண்ணனா இப்படி பலன்னு மின்னும், சுத்தமாக இருக்கும். அது மாதிரி சுத்தமாக வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, ரிஷபராசிக்கு இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள் வந்து நல்லா இருக்குது. செவ்வாய் தான் சிறப்பாக இல்லை, அவர் பார்க்குற இடங்கள் தான் இஷ்டப்பாகுது. அதுக்கு தான் கற்பனசாமி கும்பிட சொல்லியிருக்கிறேன். சூரியனும் சந்திரனும் 2ஆம் இடத்துல இன்றைக்கி இருக்கிறாங்க. சந்திரன் 3 குடைவன் தான், சிவசக்தி யோகத்தில் இருக்கிறாரு. நாளை வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. ஏன்னா குரு 8-11 குடைவன், அஷ்டமாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அஸ்தங்கத்தில் இருக்கிறாரு. வருகிற ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தன நிலையில் இருக்கிறாரு. அதனால் என்ன, திடீர்னு எதிர்பாராத சில சிக்கல் நடக்கும். வரவேண்டிய லாபம் தடைப்பட்டு வரும். தொழில் வியாபாரத்தில் பணம் வந்து அந்தளவுக்கு ஃப்ளோட்டில் இருக்காது. ஏன்னா குரு வந்து தனகாரகன், புத்திரகாரகன். தனம்னா என்ன, பணம் தான். பண விஷயத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும், பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 26/6/2025 வியாழக்கிழமை
இரவு 8 to 9 குருவாரம் குரு ஓரையில் ஒரு சிவன் படத்தை வச்சு சாமி கும்பிட்ருங்க. சிவன் படம், விநாயகர் படம், குலசாமி படத்தை வச்சு வீட்டில் ஒரு சிறப்பாக ஒரு பூஜை பண்ணிடுங்க. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் அந்த தகவலை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். 26/6/2025 ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 to 9 நான் சொன்ன 3 படத்தை வச்சுக்கோங்க. சந்தன குங்குமம் வைங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து கடலை மிட்டாய் வைங்க. சிம்பிளாக வைங்க. ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. பூஜை பண்ணுங்கள். கற்பூரம் காட்டுங்க, சூடம் காட்டுங்க, மனதார கும்பிடுங்க, பூச்சி விடுங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ இல்லைனா வில்வம் கூட வைக்கலாம். சரியா? வாசனை பூக்களை வச்சு இறைவனை கும்பிடுங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மிசி குருவே போற்றி. இது வந்து குரு பகவானுக்கு உள்ளது. தட்சிணாமூர்த்திக்கு தென்முக கடவுளை போட்டி, வேதநாயனை போட்டி, ஜோதிலிங்கமே போட்டி, சுடலிங்கமே போட்டி, வைத்தியலிங்கமே போட்டி, சங்கரலிங்கமே போட்டி, 1008 சுயம்புலிங்கமே போட்டி, தட்சிணாமூர்த்தியை போட்டி, தென்முக கடவுளை போட்டி, வேதநாயனை போட்டி, அருணாச்சலேஸ்வரா போட்டி, உண்ணாமலதாயை போட்டி, ஒவ்வொரு பாகமை போட்டி, உமாபதியை போட்டி, பார்வதி பரமேஸ்வரா போட்டி, அம்மையப்பா போட்டி, தாய் தந்தையை போட்டி, சிவசக்தியை போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து பிரதம தீதி தான். சரியா? அமாவாசைக்கு மறுநாள் பிரதம தீதி. திருவாதிரை நட்சத்திரம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இல்லை, ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சந்திரன் இருப்பார். ஏன்னா இன்றைக்கே வந்து மிருகசீரிஷம் தான். ஆமாம், 26 தான் சந்திர தரிசனம். சரியா? நாளைக்கு சந்திர தரிசனம் தான். அருமையாக இருக்கும். சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாமியை கும்பிடுறது சூப்பர். நாளைக்கு சந்திர தரிசனம் 3ஆம் பிறை. ஏன்னா அமாவாசை நேற்றே வந்துருச்சு. நேற்று ஈவினிங்கே வந்துருச்சு. இன்றைக்கி பகல் 5 மணியோடு முடிஞ்சு போகிறோம். ஸோ நாளைக்கு சந்திரன் தரிசனம். பிறையை பாருங்கள். பிறையை பார்த்துட்டு 7 மணிக்கு பார்த்துட்டு கரெக்டாக 8:30க்கு சாமி கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது தாங்க வேத ஜோதிடம். இதுதான் சூட்சமமான வழிபாடு. இதெல்லாம் நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா? நான் எதுவும் செய்ய மாட்டேன் சார், கோயில் குளத்துக்கு போக மாட்டேன், வீட்லேயும் சாமி கும்பிட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னா கஷ்டம்தான். எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவன் அன்றாடம் பாடத்தை படிக்கிறான், கோச்சிங் பண்ணுறான், ரிவிஷன் பண்ணுறான், டெஸ்ட் எழுதுகிறான், படித்த பாடத்தை திருப்பி படிக்கிறான், எழுதி பார்க்குறான், அவன் வந்து நல்ல மார்க் எடுப்பான். அதுபோல் தான் அன்றாடம் நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணி இறைவன் நாமத்தை சொல்லிட்டு வந்தோம்னா பிரச்சனை தீரும். உடனே தீருதோ இல்லையோ, கொஞ்சம் நாள் கழித்து தரும். ஏன்னா கர்ம பலன்னு ஒன்று இருக்குது. ஜனன ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்தி கிரக நிலையில் அமைப்பு இல்லைன்னா சிலதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. சில பேருக்கு சில கஷ்டங்கள் நீடித்து இருக்குன்னா என்ன காரணம்னா தசாபதி சரியில்லாமல் இருக்கும், ஜாதக அமைப்பு கெட்டு போயிருக்கும். அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மருந்து என்னென்னா வழிபாடு தான். நிவாரணம் வந்து வழிபாடு தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாடு நாளைக்கு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். சிவனோட நாமத்தை சொல்லுங்கள். நாளைக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான். திருவாதிரை நட்சத்திரம் காலையில் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மதியத்துக்கு மேலே புனர்பூச நட்சத்திரம் வந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புனர்பூச நட்சத்திரம் தான், குரு நட்சத்திரம் தான். குரு நட்சத்திரம் இரவில் கண்டிப்பாக இருக்கும். இரவு 8 to 9 புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை. நல்ல அமைப்பு. சரியா? குரு வாரம் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்நேரம் கிரக நிலையில் நல்லா தான் இருக்குது. உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல தான், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் லக்கணம் வருது. சரியா? நல்லா இருக்குது அந்த இடத்துல நேரம். நல்லா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு பூஜை பண்ணும்போது லக்கணத்தை பார்க்கணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ளது. எப்படி திருமண முகூர்த்தம் பார்க்கும்போது லக்கணம் சுற்றி பார்க்குற மாதிரி நம்ம முக்கியமான பூஜை வீட்டில் பார்க்கும்போது நம்ம ராசிக்கு வந்து லக்கணம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது, மகரத்தில் தான் லக்கணம் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பார்க்குறாரு 3ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்க்கறதால சூப்பர். 2-5 கூட பார்க்குறதுனால நாளைக்கு அந்த பூஜை பண்ணிங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 2 வரியில் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். கையில் கண்டிப்பாக காசு பணம் அதிகம் இருக்கும். உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு 1000 கோடிலாம் வராது. ஏதோ பஞ்சம் தீரும். சரியா? கேட்ட பணம் கிடைக்கும். கம்பெனியில் உத்தியோகத்தில் வருமானம் கூடும், இல்லைனா கரெக்டாக சம்பளம் போடுவாங்க, கேட்டது கிடைக்கும். சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அந்த லெவலில் நிம்மதியாக இருப்பீங்க, அது கேரண்டி. அதுபோக புதன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா வாரி வழங்குவார். புதன், சுக்கிரன், குரு இவங்க 3 பேர் இப்போதைக்கு நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து ரிஷபராசி ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி வருது. ஒரு மறுபிறவி எடுத்துகிட்டு ஒரு சங்கடத்திலிருந்து வெளியே வருது. நல்லா காலையில் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி நல்ல பெர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுட்டு ஜம்முன்னு காரில் ஏறி பிரயாணம் பண்ணுறீங்க. நல்லா இருக்கும். நல்லா அனுபவித்து வாழ்க்கை நடத்துங்க. எதுவும் பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சொன்ன வழிபாடு செய்யுங்க. சிறப்படைவர்கள் எல்லாமல்ல இறைவன் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர நட்சத்திரத்தில் நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.